Hello everyone, welcome to the Spoken English Beginners course. Today is the 21st day class. Let's learn some of the prepositions in today's session. To. To என்பது ஏதாவது ஒன்றை நோக்கி அப்படின்ற மீனிங்கில் வரும். Sarah is going to Italy next week. Sarah இட்டாலி நோக்கி போகிறாள் next week. I am going to the library. நான் லைப்ரரிக்கு போய்கொண்டிருக்கிறேன். ஓகே, இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு to என்று சொல்ல வேண்டும். To ஸ்கூல், ஸ்கூலுக்கு. To இட்டாலி, இட்டாலிக்கு. ஓகே, அதே போல் from என்னும் பொழுது ஒரு இடத்தில் இருந்து. Ravi is coming from Dubai. ரவி துபாயிலிருந்து வருகின்றான். We walked from the hotel to the station. நாங்கள் ஹோட்டலில் இருந்து ஸ்டேஷனுக்கு நடந்து சென்றோம். ஓகே, ஃப்ரம் என்னும் பொழுது ஒரு இடத்தில் இருந்து. From the hotel, ஹோட்டலில் இருந்து. To the station, ஸ்டேஷனுக்கு. Understood? அதே போல் into என்னும் பொழுது ஒன்றினுள் என்ற மீனிங்கில் வரும். இதற்காக நாங்கள் in அப்படின்றதையும் யூஸ் பண்ணலாம். We jumped into the water. நாங்கள் நீரிற்குள் குதித்தோம். We jumped into the water. அதே போல் I put my dresses in the cupboard. Put அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளே நாங்கள் இடுகின்றேன் அப்படின்று சொல்லும் பொழுது in என்றும் யூஸ் பண்ணலாம். I put my dresses in the cupboard. அதே போல் ஒன்றினுள் இருந்து வெளியே அப்படின்றதுக்கு out of என்று சொல்வோம். Why are you looking out of the window? நீங்கள் ஏன் ஜன்னலூடாக வெளியே பார்க்கிறீர்கள்? I took the books out of the bag. நான் பேக்கினுள் இருந்து வெளியே புக்ஸை எடுத்தேன். Look at this. ஒரு பெண் வீட்டினுள் இருந்து வெளியே வருகிறார், பின் காரினுள் ஏறுகிறார். A lady came out of the house and got into a car. அதே போல் ஒன்றின் மேல் என்பதற்கு நாங்கள் on என்று சொல்வோம். Shall I keep the books on your table? உங்களோட டேபிளுக்கு மேல் நான் புக்ஸை வைக்கட்டுமா? இவ்வாறாக ஒன்றின் மேல் அப்படின்றதுக்கு on அப்படின்ற ப்ரிப்போசிஷனாக நாங்கள் யூஸ் பண்ணலாம். அதே போல் we got on the bus near school. நாங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருந்து பஸ்ஸினுள் ஏறினோம், பஸ்ஸில். ஓகே, அதற்கும் நாங்கள் on என்பதை தான் யூஸ் பண்ணுவோம். அதே போல் see this. I am going to hang some pictures on the wall. ஓகே, வாலில், சுவற்றில் அப்படின்றதுக்கு நாங்கள் on என்று யூஸ் பண்ணுவோம். I am going to hang. நான் சில பிக்சர்ஸை, சில படங்களை சுவற்றில் தொங்கவிட போகிறேன். I am going to hang some pictures on the wall. நெக்ஸ்ட் நாங்கள் ஒன்றை மேலிருந்து கீழே எடுத்தல் அல்லது கீழே விழுதல் இந்த மாதிரியான மீனிங்கில் யூஸ் பண்ணுறது என்னடா ஆஃப். ப்ளீஸ் டேக் யோர் ஃபீட் ஆஃப் த டேபிள். மேஜை மேலிருந்து உங்களோட காலை கீழே எடுங்க. ஓகே, ஒருத்தர் காலை டேபிளுக்கு மேலே வச்சுட்டு இருந்தால் அது மேலிருந்து கீழே எடுங்க அப்படின்ட்டு சொல்கிறது. ப்ளீஸ் டேக் யோர் ஃபீட் ஆஃப் த டேபிள். He has fallen off the bicycle. அவன் சைக்கிளிலிருந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்றதுக்கு நாங்கள் fallen off அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். He has fallen off the bicycle. நெக்ஸ்ட் up அப்படின்ட்டு நாங்கள் யூஸ் பண்ணுவது ஒரு உயரமான இடத்தை நோக்கி செல்றதுக்கு. We walked up the hill to the house. நாங்கள் வீட்டுக்கு செல்வதற்காக அந்த மலையை ஏறி சென்றோம். ஓகே, we walked up என்பது மேல் நோக்கி நடந்தோம் அப்படின்ற மீனிங்.
மலையில் ஏறுவது மட்டுமல்ல, மேல் நோக்கி செல்லல், மேல் நோக்கி எடுத்தல் அப்படின்றதுக்காக நாங்கள் அப் என்பதை யூஸ் பண்ணுவோம். அதே போல் டவுன் என்பது கீழ் நோக்கி செல்லல் அல்லது கீழ் நோக்கி எடுத்தல். பி கேர்ஃபுல், டோன்ட் ஃபால் டவுன் த ஸ்டேர்ஸ். ஓகே, கவனமாக இரு, படிக்கட்டிலிருந்து கீழே விழுந்து விடாதே. ஓகே, ஃபால் டவுன் கீழே விழுதல். அண்டர் என்பது ஒன்றிற்கு கீழ். அண்டர் த ட்ரீ மரத்தின் கீழ். அண்டர் த டேபிள் மேசையின் கீழ். த கேட் இஸ் அண்டர் த டேபிள், பூனை மேசைக்கு கீழே உள்ளது. அதே போல் பூனை மேசைக்கு மேலே உள்ளது என்று சொல்ல ஆன் என்பதை யூஸ் பண்ணுவோம். த கேட் இஸ் ஆன் த டேபிள். அதே போல தான் ஒன்றினூடாக, ஜன்னலினூடாக, சனக்கூட்டத்தினூடாக. ஓகே, இவ்வாறு ஊடாக என்று சொல்கிறதுக்கு நாங்கள் த்ரூ என்பதை யூஸ் பண்ணுவோம். த பேர்ட் ஃப்ளைவ் த்ரூ த விண்டோ. ஓகே, பறவை ஜன்னலினூடாக பறந்து சென்றது. த ஓல்ட் ரோட் கோஸ் த்ரூ த வில்லேஜ். பழைய வீதியானது கிராமத்தினூடாக செல்கின்றது. த ஓல்ட் ரோட் கோஸ் த்ரூ த வில்லேஜ். அதே போல் ஒரு இடத்தை சுற்றி செல்லல், ஒரு ஏரியாவை சுற்றி செல்லல், இவ்வாறு சொல்கிறதுக்கு நாங்கள் ரவுண்ட் என்பதை யூஸ் பண்ணுவோம். த ஓல்ட் ரோட் கோஸ் ரவுண்ட் த வில்லேஜ். கிராமத்தை சுற்றி பழைய வீதி செல்கின்றது. த பஸ் ஸ்டாப் இஸ் ஜஸ்ட் ரவுண்ட் த கார்னர். ஒரு பில்டிங் என்னுடைய கார்னரினூடாக செல்லுதல் அப்படின்றதுக்கு நாங்கள் ரவுண்ட் என்பதை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு மூலையினூடாக, ஒரு கார்னரினூடாக செல்வதற்கும் நாங்கள் ரவுண்ட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். த பஸ் ஸ்டாப் இஸ் ஜஸ்ட் ரவுண்ட் த கார்னர். அதே போல் ஒரு இடத்தினுள் அதனை சுற்றி பார்த்தல் அப்படின்ற மீனிங். ஒரு இடத்தினுள் அதனை சுற்றுதல், ஒரு டவுனை சுற்றி பார்த்தல், அதனினுள். ஓகே, வெளியே செல்லாது. ஸோ அதுக்கு நாங்கள் அரவுண்டை யூஸ் பண்ணலாம். வி வாக்ட் அரவுண்ட் த டவுன். இந்த இடத்துல நாங்கள் ரவுண்ட் என்பதையும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ வாஸ் வாக்ட் அலாங் த ரோட் வித் மை ஃப்ரெண்ட். நான் வீதி வழியே என்னோட ஃப்ரெண்ட் கூட நடந்து சென்றேன். வழியே, அலாங். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் அ வாக் அலாங் த ரிவர். ரிவர் வழியே. ஓகே, ஆற்றங்கரை வழியே நாங்கள் ஒரு வாக் போகலாம், நடந்து செல்லலாம். லெட்ஸ் கோ ஃபார் அ வாக் அலாங் த ரிவர். அதே போல தான் அக்ராஸ் த ரிவர், அக்ராஸ் த ரோட் எனும் பொழுது அதை கடந்து. த டாக் ஸ்வாம் அக்ராஸ் த ரிவர். நாய் ஆற்றை கடந்து சென்றது, இந்த கரையிலிருந்து மறுகரைக்கு. ஓகே, அதே போல் அக்ராஸ் த ரோடு எனும் பொழுது ரோடை கடந்து ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்துக்கு செல்லல். அதுக்காக நாங்கள் அக்ராஸ் என்பதை யூஸ் பண்ணுவோம். See the next one. Meera walked past me without speaking. ஓகே, மீரா என்ன கடந்து சென்றாள். கடந்து செல்லல் தான் பாஸ்ட். மீரா என்னுடன் பேசாமல் என்னை கடந்து சென்றாள். மீரா walked past me without speaking. Now finally, let's assume someone is asking us a question like this. Excuse me, how do I get to the hospital? நான் எப்படி ஹாஸ்பிட்டலில் போய் சேரலாம்? ஓகே, இவ்வாறு கேட்டால் அதுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லணும். This is the map. Okay, now you have to show the path to the hospital. First, go along the road, past the cinema, under the bridge, and the hospital is on the left. Have you got it? So, prepositions யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் சென்டென்சஸை உருவாக்கி பேசலாம் அப்படின்றது உங்களுக்கு விளங்கி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். If you didn't got them, watch the video again and again. இன்னும் நிறைய ப்ரிப்போசிஷன்ஸை பற்றி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் நான்
சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஓகே, ஸோ இஃப் யூ திங்க் திஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் இஸ் யூஸ்ஃபுல் டு யூ, please mention it in the comment section. Also click the like button. நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை, ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. Then you won't miss any of the important videos in spoken English. Then shall we meet in the next session? Until that, take care. Bye bye.